இந்த மழை டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணலாமா? அதுக்கு நம்ம டவாவில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். ப்ரெட்டையும் பன்னீரையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை பாதி அளவு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை மணம் போனதும் இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் ப்ரெட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சூப்பரான பட்டர் பன்னீர் சில்லி பிரெட் டோஸ்ட் ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இது கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். இந்த மழை டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்.